இன்னைக்கு மீன் வாங்குறதுக்கு அவரோட சேர்ந்து நானும் இசைக்குட்டியும் கிளம்பிட்டோம். எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க வீடூர் டேமுக்கு தான் நாங்க மீன் வாங்குறதுக்கு வந்தோம். இங்க மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த மீன் கடைக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கும் இருக்கு. நாங்க காலையிலே போனதால கூட்டமே இல்ல. பார்க்ல ஜாலியா இசைக்குட்டி என்ஜாய் பண்ணா. இன்னைக்கு இசைக்குட்டியோட சேர்ந்து நானுமே நல்லா பார்க்ல விளையாடினேன். யாருமே இல்லாததால நானும் இசைக்குட்டியும் சேர்ந்து எல்லா கேம்ஸுமே விளையாடிட்டு இருந்தோம். பார்க்ல நல்லா விளையாடி முடிச்சுட்டு மீன் வெட்டுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்க இப்போ டேம்ல புடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால மீன் எல்லாமே உயிரோட தான் இருந்துச்சு. மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க விழுப்புரம் பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடூர் டேம் போய் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடமே. வீட்டுக்கு வந்து தேவையான மீன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு குழம்புக்கு தனியா, ஃப்ரைக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்புல மாங்காய் போட்டாவே அந்த மீன் குழம்போட டேஸ்ட் இன்னும் 2 மடங்கு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு காலையில டிஃபனுக்கே இட்லியும் மீன் குழம்பு தான் செஞ்சோம்.